கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 23ஆம் அதிகாரத்திலே அஸ்தமனத்தில் சூரியனின் வெளிச்சம் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தில் அஸ்தமனத்தில் சூரியனின் வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல தலைப்பை புரிந்து கொள்ளலாம். சூரிய உதயத்தை குறித்தும் சூரியனுடைய அஸ்தமனத்தை குறித்தும் அறிந்திருக்கிறோம். இந்தியாவில் சூரிய உதயம் முதலாவது நடைபெறுகிற பகுதி அருணாச்சல பிரதேசம். சூரிய உதயம் கடைசியாக தெரியக்கூடிய பகுதி குஜராத். இப்படி சூரிய உதயம் இரண்டு வித்தியாசமான பகுதிகளிலே தெரிந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில நமக்கு சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ஒரே இடத்துல நின்று என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நீங்க போயிருந்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு போயிருந்தா அந்த காட்சிகளை காலையிலையும் சாயங்கால நேரத்திலையும் பார்க்க முடியும். இந்த சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்லும்போது அதை குறித்து ஒரு தகவல்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். சூரிய அஸ்தமன நேரத்தில் நமக்கு அப்படி ஒரு நெருப்பு பற்றி எரிவது போல சிவப்பு கலர்ல தெரியும். அப்படிதானே? பார்த்திருக்கீங்களா? சரி, அந்த சிவப்பு கலர்ல தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சன் ரேஸ்ல இருக்கிற கலரை நம்ம எப்படி சொல்லுவோம் இல்லையா? சயின்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. விப்ஜியார், வயலட், இந்திரா, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். அதுல அந்த வயலட் ஆரம்பித்து அப்படி ஒவ்வொரு கலரா மறைய ஆரம்பிக்கும். அதுல கடைசியாக அதிக நேரம் பிடித்து நின்று மறையக்கூடியது சிவப்பு. அதனாலதான் சூரிய அஸ்தமனம் என்ன கலர்ல தெரியுது? ஆமா, சிவப்புல தெரிந்தாலும் அதற்கு முன்பதாக என்னென்ன கலர்லாம் அதுல மறைஞ்சிருக்கும். முதல்லயே வயலட், இந்திரா, ப்ளூ அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? மறைஞ்சிருக்கும். சரி, அடுத்தது அந்த சூரிய அஸ்தமனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னா, இப்ப நம்ம 6:22க்கு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கிறோம்னா அது ஆல்ரெடி மறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது ஆல்ரெடி என்ன செஞ்சிருச்சு? மறைஞ்சிருச்சு. அந்த அஸ்தமனத்தின் எதிரொலிப்பை தான் நம்ம கண்ணில் பார்க்கிறோம். சூரிய அஸ்தமனத்தினுடைய எதிரொலிப்பு. அந்த எதிரொலிப்பு எந்த அடிப்படையில் இருக்கும்னா, காற்று மண்டலத்தில் எந்த அளவுக்கு தூசிகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த சூரிய அஸ்தமனம் நம்முடைய கண்களுக்கு தெரியும். காற்று மண்டலம் ஒருவேளை சுத்தமா இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம அதுல அறிந்திருக்க வேண்டிய செய்திகள். ஒருவேளை இந்த சூரிய அஸ்தமனம் என்கிறதை குறித்து நான் பேசவில்லை. இந்த அஸ்தமனம், சூரிய அஸ்தமனம் என்று சொல்வதற்கு இன்னொரு அர்த்தம் தமிழ்ல இருக்குது. முதுமை அல்லது இறுதி கட்டம். முதுமை அல்லது இறுதி கட்டம். அந்த அடிப்படையில் யோசுவா தன்னுடைய அந்திம காலத்தில், தன்னுடைய முதுமையின் காலத்தில் இஸ்ரவேலின் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவன் பேசின காரியம் அதுதான் இந்த 23ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தலைவர்களோடு யோசுவா முதுமையில் பேசின செய்தி. சரி, ஏன் அஸ்தமனத்தில் சூரியனின் வெளிச்சம் என்று தலைப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக தலைவர்களுடைய துவக்கம் அருமையா இருந்தாலும், வெளிச்சமா இருந்தாலும், முடிவு வெளிச்சமாக நன்மையாக இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த யோசுவா என்கிற ஆவிக்குரிய தலைவனை பொறுத்த வரைக்கும் இவன் தன்னுடைய முதுமையின் காலத்திலும் கூட, தன்னுடைய இறுதி கட்ட காலத்திலும் கூட வெளிச்சம் கொடுக்கிறவனாகத்தான் இருந்தான். அவன் வெளிச்சம் உள்ளவனாகத்தான் இருந்தான். தேவன் தன்னை நம்பி தந்த பொறுப்பை அந்த ஏற்றுக்கொள்கிற போது, அந்த பதவி ஏற்கிற போது அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருந்தாரோ அதே காரியத்தை தன்னுடைய அந்திம காலம் வரைக்கும் கடைபிடித்தது மாத்திரமல்ல, அதை தன் அடுத்த கட்ட தலைவர்களுக்கு கடத்திவிட்டுத்தான் இவன் போயிருக்கிறான். ஆகவே இது சூரியனின் அஸ்தமனம், ஆனாலும் இது வெளிச்சம் கொடுக்கத்தான் செய்கிறது.
இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களுக்கு ஊடாக நம்மை கொண்டு செல்லும் போது நம்முடைய இருதய கதவுகள் திறக்கப்படட்டும், நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை 3 பகுதியா பிரிக்கலாம். 3வது வசனமும் 4வது வசனமும் ஆண்டவர் கடந்த காலங்களிலே இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்ய சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு என்ன செய்ய முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், முதல் 2 வசனத்துல இன்ட்ரோடக்ஷன் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா வயது முதிர்ந்தவனா மாறிட்டான், அவன் தன்னுடைய மூப்பர்களை எல்லாம் கூப்பிட்டான் என்று முதல் 2 வசனம் இன்ட்ரோடக்ஷன் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் இஸ்ரவேலருக்கு கடந்த காலங்களிலே தேவன் என்ன செய்தார், what the Lord did for Israel, ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்ய சொன்னார், what the Lord said to the Israel, இஸ்ரவேலுக்கு என்ன செய்ய சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது 3ஆவதாக ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு என்ன செய்ய முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று இந்த 3 பகுதிக்குள்ளாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே போட்ட 3 காரியங்களை தெளிவாக திட்டமாக ஆவியானவரை நடத்தி போடு உங்களுக்கு முன்பதாக வைப்பதற்கு தேவன் எனக்கும் கிருபை அருளி செய்வாராக. அல்லேலூயா. இந்த வேத பகுதிக்குள்ள 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே திட்டமாய் உணர்த்தினார். அது ஆங்கிலத்திலே மிக அழகாக எளிதாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறது. முதலாவது நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். 6வது வசனத்துல சில மொழியாக்கங்களிலே be very strong, தமிழ்ல எப்படி இருக்குது, நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் என்று இருக்கிறது. 6ஆம் வசனத்துல என்ன இருக்குது, be very strong. அடுத்தது 7ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் be careful, எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தது 8ஆம் வசனத்துல be loyal to the Lord, கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்ல 6ஆம் வசனத்துல நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள், 7ஆம் வசனத்துல எச்சரிக்கையாயிருங்கள், 8ஆம் வசனத்துல கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இந்த 3 வார்த்தையின் அடிப்படையிலேயுமே இந்த காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனிங்கள், இங்கே நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள், be very strong என்று எழுதப்பட்டிருக்கிற காரியம் எதை குறித்து என்றால், அங்கே யோசுவா என்கிற ஆவிக்குரிய தலைவனுக்கு அவன் தன்னுடைய பொறுப்பை ஏற்கிற நாளிலே ஆண்டவர் அவனுக்கு சொன்ன அதே திருவார்த்தைகளை திரும்பவும் தன்னுடைய பின்வரும் தலைவர்களுக்கு, பின்வரும் சந்ததியாருக்கு சொல்கிறான். 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். கவனிங்கள், இங்கே முதலாவது தன்னுடைய அடுத்த கட்ட தலைவர்களுக்கு, பின்வரும் சந்ததிகளுக்கு யோசுவா என்கிற முதுமை அடைந்த அந்த சூரியன் ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. அந்த வெளிச்சம் என்னவா, ஆண்டவர் உனக்கு எழுதி தந்திருக்கிற வேத பிரமாணத்தை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நீ விலகி போகாதே. அடுத்தது, அதை உன் வாழ்க்கையிலே கை கொள்ளுவதிலே நீ கவனம் உள்ளவனாயிரு. 2 காரியங்களும் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை செய்ய முடியும். என்ன செய்ய முடியும்? உனக்கு முன்பதாக பெரிய பலத்த ஜாதிகளை துரத்திவிட முடியும். நீ ஒருவனாக 1000 பேரை துரத்த முடியும். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீ அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். உனக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த வார்த்தை ஒன்றும்
அப்போ இங்க நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையோடு இணைந்திருக்கிற அநேக வார்த்தைகள் வசனங்கள் இருக்கிறது. 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகள் ஆண்டவரால் துரத்தி விடப்படுவார்கள். 10ஆம் வசனத்துல ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அதே 10ஆம் வசனத்துல அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 5ஆம் வசனத்திலையும் 16ஆம் வசனத்திலையும் அந்த நல்ல தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 14ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் உனக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள், ஒன்றும் தவறி போகாது. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக இருக்கிற பெரிய பலத்த ஜாதிகள் துரத்தப்பட வேண்டும் என்றால், தேவனே யுத்த புருஷனாக இருந்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்றால், அவர் மோசேயின் மூலமாக எழுதி கொடுத்த வேத பிரமாணங்களை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் சரியான விதத்தில் அதை கை கொண்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களுக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் சத்துருக்களை துரத்தி அழித்து போடுவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அவர்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லா திருவார்த்தைகளும் உங்களில் முழுவதுமாக நிறைவேறிவிடும். அது ஒரு நாளும் தவறி போகாது. எப்பொழுது என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நீங்கள் வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல், வழி இதுவே என்று பரிசுத்த ஆவியானவர் உனக்கு காண்பிக்கிற அந்த வழியிலே நடந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறதிலே நீ கவனமாய் இருப்பாயானால், நீ நிர்ணயம் பண்ணி கொண்டு வாழ்வாயானால் மாத்திரமே அது சாத்தியம். அல்லேலூயா. இதை தொடர்ந்து 3வது பாயிண்ட்ல நான் இதையும் ரிப்பீட் பண்ணி பேச வேண்டியிருக்குது. அதனால இதை அடுத்ததுக்கு கடந்து போறேன். முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கொள்ளணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ வழி விலகி நான் போக மாட்டேன். ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற வழியில நடப்பேன். இரண்டாவது அங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு, உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற துரத்தப்படாமல் இருக்கிற இந்த ஜாதிகளோடு நீங்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். அந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலான ஒரு விழுகையை குறித்து பேசி இருக்கிறார் ஆண்டவர். நம்ம அந்த வசனத்தை வேகமா வாசித்து போயிடுவோம். ஆனா நீங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது கிராஜுவலான விழுகையை குறித்து சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் கலவக்கூடாது, அந்த ஜாதிகளோடு என்ன செய்யக்கூடாதா, மிக்ஸ் ஆகக்கூடாது. அடுத்தது அவர்களுடைய தேவர்களின் பெயர்களை நினைக்க கூடாது. அடுத்தது அவைகளை கொண்டு ஆணையிடக்கூடாது. அடுத்தது அவைகளை சேவிக்க கூடாது. அடுத்தது அவைகளை பணிந்து கொள்ளக்கூடாது. அதோட முடிஞ்சிடல. 12ஆம் வசனத்தில் அதனுடைய தொடர்ச்சி இருக்குது. அங்க என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் பின்வாங்கி போய் அவர்களோடு சம்பந்தம் கலந்து, அடுத்தது உறவாடி. கவனிங்க, இங்க ஒன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொன்று என்ன செய்யக்கூடாது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. செய்ய வேண்டியது என்ன, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது, அதை கை கொண்டு நடப்பதற்கு தீர்மானித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்தில் எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் இங்கே பட்டியல் போட்டிருக்கிற இந்த பட்டியலை நீங்கள் கவனமாய் பார்த்தால், எந்த மனிதன் அந்நிய ஜாதி ஜனங்களோடு கலக்கிறானோ, அதை நினைக்கிறானோ, அங்கே ஆணையிடுகிறானோ, சேவிக்கிறானோ, பணிந்து கொள்கிறானோ, அவன் பின்வாங்கி போய் அவன் சம்பந்தம் கலந்து அவன் உறவாடி தேவ ஐக்கியத்தை தொலைத்து விடுகிறான். அது இறங்கி வரக்கூடிய ஒரு படிக்கட்டாக இருக்கிறது. கவனிங்கள், ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் இறங்கி வருவதற்கு ஒரு படிக்கட்டு இருக்கிறது. அது அந்நிய ஜாதி ஜனங்களோடு கலப்பது, அது அந்நிய ஜாதி ஜனங்களின் தேவர்களை நினைப்பது, அது அந்நிய ஜாதி ஜனங்களின் தேவர்களுக்கு ஆணையிடுவது, அவர்களை சேவிப்பது, அதை
பணிந்து கொள்வது, அப்படியே பின்வாங்கி போவது, அது நிமித்தமாய் நீ சம்பந்தம் கலப்பது, அது நிமித்தமாய் தேவனோடு உறவாடாமல் அந்நிய ஜாதி ஜனங்களோடு உறவாடி வாழ்வது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய விழுகை எப்படி இருக்கும் என்று படிப்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவைகள் எல்லாம் ஒரு நாளிலே நிகழ்ந்து விடுவது அல்ல. நீ என்றைக்கு கலப்பதற்கு எண்ணம் கொள்கிறாயோ அப்பொழுதே நீ பின்வாங்குகிற படியிலே முதல் படியில் இறங்கிவிட்டாய் என்று அர்த்தம். நீ தேவனோடு தேவ ஜனங்களோடு உறவாடாமல் என்றைக்கு அந்நிய ஜாதி ஜனங்களோடு உறவாடுகிறாயோ அன்றைக்கு அடுத்த படியிலே நீ இறங்கிவிட்டாய் என்று அர்த்தம். ஆங்கில வேதாகமத்திலே 12வது வசனம் கடைசி பகுதி இப்படி இருக்கிறது. அது ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருக்குது. தமிழ் எப்படி இருக்குன்னா, அவர்கள் உங்களிடத்தில் உறவாடினால். ஐயா, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அல்லது சம்பந்தம் கலக்கிற உறவா இருந்தாலும் சரி, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி கொண்டிருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை நேரத்திலே இரண்டாவது தேவ ஜனங்கள் கவனமாய் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான பகுதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் 2 இடங்களிலே எழுதியிருக்கிறார். நீ எச்சரிக்கையாயிரு. மூன்றாவதாக, be loyal to the Lord. கர்த்தரை பற்றிக் கொண்டிரு. கவனியுங்கள், இந்த கர்த்தரை பற்றிக் கொண்டிரு என்று சொல்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு என்று அர்த்தம். பற்றிக் கொண்டிருந்தா என்ன அர்த்தம்? இது ஒரு திருமண உறவை குறிக்கிற வார்த்தை. இங்கே இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற இந்த திருவார்த்தைக்கு பின்பதாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு உறவு இருக்குது. அவர் தன்னை மணவாளனாகவும் இஸ்ரவேலை மணவாட்டியாகவும் உருவகப்படுத்தி சொல்கிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன் தேவனாகிய கர்த்தரையே பற்றிக் கொண்டிரு. Be loyal to the Lord. அப்போ முதல்ல கற்பனைகளை கை கொள்றதுக்கும், இரண்டாவது பின்வாங்கி போகாமல் இருப்பதற்கும், தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்குமான உறவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உறவு என்ன? அவர் மணவாளனாக இருக்கிறார், இங்கே சபை மணவாட்டியாக இருக்கிறது. அங்கே அவர் மணவாளனாக இருக்கிறார், அங்கே இஸ்ரவேல் கன்னிகையாக இருக்கிறது. அப்போ அங்கே அன்பு கூற வேண்டியது அவசியம். அந்த அன்பின் அடிப்படையிலேயே செயல்பட வேண்டியது அவசியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்வதற்கு காரணம், அது இஸ்ரவேல் என்னும் கன்னிகைக்கு எழுதப்பட்டது. அப்படியானால் தேவ ஜனங்களாயிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நாம் நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் கிறிஸ்து என்கிற ஒரே மணவாளனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகளாக மணவாட்டியாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருக்கிறபடி நாம் வாழ்வதற்கு நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் முக்கியம். ஆண்டவர் ஏன் சொல்றார்? ரோட்ல போறவன ஒருத்தரை பார்த்து என்ன பற்றி கொண்டிருன்னு சொல்றாரா? இல்ல, நான் உன்னை நேசித்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை விடுவித்திருக்கிறேன், நான் உன்னை என் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே கொண்டு வந்து உன்னை விட்டிருக்கிறேன். ஆகவே நீ என்னில் அன்பு கூற வேண்டியது அவசியம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் பாவியா இருக்கும் போது கிறிஸ்து நமக்கு காண்பித்த அன்பு, அவர் நம்மை பாவத்திலிருந்து, நம்மை சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கினார், மீட்டு ரட்சித்தார். அவர் நம்மை தோளில் தூக்கி சுமந்தார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாழ்க்கையை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார். ஆகவே நீ நியமிக்கப்பட்ட கன்னிகை. ஆகவே நீ என்ன செய்யக்கூடாது? வேத வசனங்களை விட்டு விலகி போகக்கூடாது. உன் மனசுல நிர்ணயம் பண்ணி கொண்டு வாழ வேண்டும், நான் இப்படித்தான் வாழுவேன். அப்போ இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியங்களை
நீங்கள் கவனமாய் ஆராய்ந்து பார்த்தால் இரண்டு காரியங்களுக்குள் அடங்கி விடுகிறது. ஒன்று, தேவன் தம்முடைய ஜனங்களோடு அன்பு கூர்ந்திருந்தார். ஆகவே தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்தாரு? ஏன் ஆண்டவர் அந்நிய ஜாதி ஜனங்களோட கலக்க வேண்டாம் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த ஜனங்களுக்கும் அவருக்குமான உறவு. அப்போ தேவ சபையிலே கர்த்தர் உலாவி வருவதற்கு, அவர் வாசம் பண்ணுவதற்கு, அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மேன்மையானவைகளா இருக்கிறபடியினாலே அசூசியிலே நாம் சிக்கிவிட வேண்டாம் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் என்னவென்றால், அவர் நமக்கு காண்பித்திருக்கிற அன்பு, அந்த அன்பின் அடிப்படையிலே நான் அவருக்கு காண்பிக்க வேண்டிய அன்பு. நீ யாராவது சொல்ல முடியுமா நான் ஆண்டவரால் நேசிக்கப்படவில்லை என்று? சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? அவர் என்னெல்லாம் நேசிக்கலையா? இல்ல, அவரால் நேசிக்கப்பட்ட எந்த மனிதனும் அவரை நேசிப்பதற்கு கடனாளியாக இருக்கிறார். அப்போ இந்த அடிப்படையில தான் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் தந்திருக்கிறார். கவனிங்கள், ஆண்டவருடைய அந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலேயும் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்திலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கட்டளைகள் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அந்த 10 கட்டளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? சொல்லுங்க. முதல் 4 வசனம், 4 கட்டளைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள். எதுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை? ஆமா, நான் உன்னை விடுவித்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் உன்னை தோள்ல தூக்கி சுமந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தெய்வத்துக்கு அன்பு செய்வதற்காகத்தான் முதல் 4 கட்டளைகள். அந்த வேத பகுதிக்கு வாங்க. யாத்ராகமங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா முதல் 4 கட்டளைகளையும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அன்பு கூறுகிறவர்கள், 2 பகைக்கிறவர்கள். அந்த வார்த்தை இருக்குதா பாருங்க, 5ஆம் வசனத்தில் இருக்குதா? நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து. யாரை குறித்து? இங்க பகைக்கிறவர்கள் யாரு தெரியல, பாப்போம். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனிதன் கற்கொள்ள வேண்டிய காரியங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறாத மனிதனை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை பகைக்கிறவர்கள். என்ன சொல்றாரு? பகைக்கிறவர்கள். அப்போ தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிற தேவ ஜனம் இஸ்ரவேல் சபை தேவனை நேசிப்பதற்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் இருக்கிறது. அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணுனா நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று அர்த்தம். நான் அந்த கற்பனைகளை கைக்கொள்ளாவிட்டால் நான் அவரை பகைக்கிறேன் என்று அர்த்தம். எப்படி அர்த்தம்? நான் அன்பு கூர்ந்தா என்ன அர்த்தம்? அவரை நேசிக்கிறேன் அர்த்தம். நான் அந்த கட்டளைகளை என் வாழ்க்கையில கடைபிடிக்கலன்னா என்ன பண்றேன்னு அர்த்தம்? அவரை பகைக்கிறேன் அர்த்தம். சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னா, அன்பு கூர்ந்தா என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்ய போறேன்? இறக்க செய்ய போறேன். அப்ப பகைக்கிறவர்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அதுக்கு என்ன இருக்குது? பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். ஓஹோ, அப்போ இங்க கவனிங்க, தேவனால் நேசிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேவனை நேசிக்கும்படிக்கு நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். 3 வித்தியாசமான வார்த்தைகளானாலும் அது ஒரே வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அது தேவனாகிய கர்த்தரை அன்பு கூற வேண்டும்.
அது தேவனாகிய கர்த்தரில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். 3 வார்த்தையாக எழுதப்பட்டு அங்கே சில காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே வார்த்தையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்ய? அன்பு கூறு. அப்போ இந்த அன்பு கூறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு 4 கட்டளை. அந்த கட்டளையினுடைய 4 காரியங்கள் இருக்கு. 1, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ இந்த இடத்துல தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று, அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. There is only one God. ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அறுதியிட்டு உறுதியாய் நிர்ணயம் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதலாவது காரியம், இவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார். யாருதான் தேவன்? யெகோவா தேவன் ஒருவர் மாத்திரமே தேவனாக இருக்கிறார். There is only one God. அப்போ அதை சொல்லி கொடுத்தாலே, அதை நான் கைப்பிடிச்சா கடைபிடிச்சாலே நான் யாரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் எத்தனை தேவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியல. ஆனா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, ஒருவன் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அங்கே உலக பொருள் என்பதும் மேமன் காட் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் மறுபடியும் பிறந்த பின்பு, தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் செறிப்பிக்கப்பட்ட பின்பு, நீங்கள் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு தெய்வத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது? பணிந்து கொள்ள முடியாது. சரி, 2வது, அப்போ ரெகக்னைஸ் பண்ணணும், இவர்தான் தெய்வம். என் உள்ளத்துக்குள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு, அவர் ஒருத்தர் தாயா தெய்வம். 2வது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, மேலே வானத்திலும் கீழே பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். இந்த வார்த்தை எல்லாம் கவனிச்சுக்கங்க. அதனாலதான் அங்கே யோசுவா சொல்லும்போது சொல்றான், கலவாமல், நினையாமல், ஆணையிடாமல், சேவியாமல், பணிந்து கொள்ளாமல், பின்வாங்காமல், சம்பந்தம் கலவாமல், உறவாடாமல் எச்சரிக்கையாயிரு. கவனிங்க. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். அது எந்த ரூபத்திலையும் இருக்க வேண்டாம்னு சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு இல்லையா? பலிபீடம் இருந்துச்சு, வெங்கல தொட்டி இருந்துச்சு, அங்க குத்து விளக்கு இருந்துச்சு, அங்க தூபபீடம் இருந்தது, அங்க சமூகத்தப்ப மேஜை இருந்தது, அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருந்தது, கிருபாசனத்துக்கு மேல அங்கே கேருபீன்கள் இருந்தது. இது எந்த ரூபத்திலையும் இவர்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? பணிந்து கொள்ள முடியாது. ஒரு வெண்கல சர்ப்பம் இவர்களுக்காக உயர்த்தப்பட்டிருந்தது, ஆனால் வெண்கல சர்ப்பத்தை இவர்கள் தொழுது கொள்ள கூடாது. அப்போ ஆவிக்குரிய பக்தி விருத்திக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருந்த அநேக பொருட்கள் இவர்களை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த பொருட்களை இவர்கள் என்ன செய்ய முடியாது? சேவிக்க முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் இருக்கிற பனிமுட்டுகளையே ஒரு தேவனுடைய பிள்ளை தொழுது கொள்ள முடியாது என்றால் விக்கிரகங்களை எப்படி தொழுது கொள்ள முடியும்? அவர் தூபபீடத்துக்கு போய் தூபம் காட்டுன்னு சொல்லல. இயேசுவும் மரியாளுக்கு தூபம் பாட்டு மணியடின்னு சொல்லல. அப்போ இந்த இடத்துல என்ன என்று ஃபர்ஸ்ட்ல ரெகக்னைஸ் பண்ணு, 2வது சேவி. இங்க வொர்ஷிப்பை குறித்து பேசுறார். யார் ஆராதிக்கணும், யார் ஆராதிக்க கூடாது. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானா அல்லது பகைக்கிறானா என்பது தெரிய வரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற, ஆனா சில இடங்கள்ல கலக்கிற, சில இடங்கள்ல சேவிக்கிறதுக்கு போகிற, பணிந்து கொள்ள போகிற, சம்பந்தம் கலக்கிற, உறவாடுகிற. ஆனா இன்னொரு பக்கத்துல நீ சொல்ற கர்த்தரை சேவிக்கிறேன்னு சொல்ற. வேதத்துல அப்படி கேட்டகரி இல்ல. இங்க 2 விதமா தான் வேதம் உங்களை பிரிக்குது. ஒண்ணு, நீ அவரை பகைக்கிறவனா இருக்க முடியும், இல்லைன்னா கர்த்தரை சேவிக்கிறவனா இருக்க முடியும். கர்த்தரை சேவிக்கணும்னா வேற தேவர்களை நீ பணிந்து கொள்ள முடியாது.
வேற தேவர்களை பணிந்து கொள்ளக்கூடிய சூழலை உண்டாக்குகிற எந்த மனுஷனோடும் நீ உறவாட முடியாது. திரும்ப சொல்லட்டு, நீயும் பணிந்து கொள்ளக்கூடாது. அப்படி பணிந்து கொள்வதற்கு ஒரு சூழலை உனக்கு உருவாக்குகிற எந்த மனிதனோடும் நீ உறவாடக்கூடாது. அப்பதான் நீ கர்த்தரை அன்பு செலுத்துறன்னு அர்த்தம். மூணாவதா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? 7ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அடுத்தது 4ஆவதா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு இங்கே 4 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களையும் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் அவர் சரியாய் கை கொண்டால் அவர்கள் யாரை நேசிக்கிறார்கள் அர்த்தம். அப்போ இதை செஞ்சிட்டாங்கனாலே இங்க யோசுவா சொன்ன 3 காரியங்களும் வந்துடும். நிர்ணயம் பண்ணி கொண்டது வந்துடும், எச்சரிக்கையா இருக்கிறது வந்துடும், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற காரியம் வந்துடும். அதனாலதான் அங்க யோசுவா 23:11 வசனத்துல பாருங்க. ஆமா, இந்த 3 பாயிண்டை சொல்லிட்டு கன்க்ளூஷன். ஆகையால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான், தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்ட நான், தேவனை நேசிப்பதற்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிற வழி அவர் ஒருவர் தான் தெய்வம், அவரை அல்லாமல் வேறே தெய்வம் இல்லை. அதை பணிந்து கொள்வதற்கு யாரு தூண்டினாலும் அங்கேயும் உறவாடக்கூடாது. அங்கதான் பிரச்சனை இருக்குது, அங்கதான் இருக்குது. இப்போ இங்க இருக்கிற நம்ம யாரும் போய் விக்கிரகங்களுக்கு முன்னால போய் நம்ம பூஜைகளையோ புனஸ்காரங்களையோ செய்யறதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கலந்தா உறவாடுனா சம்பந்தம் கலந்தா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன செய்யுது இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் மணவாளனா இருக்கிறேன், நீ மணவாட்டியா இருக்கிற, நீ என்னையே பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீ இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்ப ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த காரியத்தில் நாம் கவனமா இருக்க வேண்டும்? சரி பிரதர், நீங்க நினைக்கலாம் அப்போ இது பழைய ஏற்பாட்டுக்கு தானே. புதிய ஏற்பாட்டுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க ஒருத்தர். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமா, பிரதான கட்டளை என்னையா அப்படின்னு இயேசுட்ட கேட்டா அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆமா, இங்க பிரதான கற்பனை என்று ஒரே கற்பனையாக இயேசு சொன்னது அங்கே சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட 4 கற்பனைகளையும் உள்ளடக்கின ஒரே காரியத்தை. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு இதுதான் முதல் கற்பனை. இரண்டாவது கற்பனை என்னவா? இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றுமில்லை என்றார். ஆமா, வேத பாரகம் சரிதான், போதகரே நீ சொன்னது சத்தியம்தான். அப்போ இயேசு 2 கற்பனையை சொல்றார். 1 தேவனை நேசிப்பது, 2 தேவ ஜனங்களை நேசிப்பது. அங்கே சீனாய் மலையில கொடுக்கப்பட்ட முதல் 4 கட்டளைகளும் தேவனை நேசிப்பதற்கு, அடுத்த 6 கட்டளைகளும் தேவ ஜனங்களை நேசிப்பதற்கு, தேவ ஜனங்களை நேசிப்பதற்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் ஒரு மனிதன் அந்த முதல் 4 கட்டளைகளையும் என்ன செய்ய வேண்டும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்றாரு, கற்பனைகளின் படி நடப்பதே அன்பு. அன்புனா என்ன? வாட் இஸ் லவ்? ஆமா, அப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா அவர் எனக்கு எழுதி தந்திருக்கிற கற்பனைகளின்படி நடப்பது அன்பு.
அப்போ இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். மனப்பாட வசனம் படிச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? கவனிங்க. இந்த பகுதிக்கு திரும்பமாக நான் அந்த யாத்ராமங்களின் புஸ்தகத்தை உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். அதனுடைய உண்மை தன்மை நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அந்த யோசுவா என்ன சொல்ல வர்றாருன்னு நமக்கு புரியும். 5ஆம் வசனத்துல சொன்னேன், ஆண்டவரை ஒண்ணு நேசிக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? பகைக்கணும். ஒண்ணு என்ன செய்யணும்? நேசிக்கணும், இல்லைன்னா என்னது? சரி, இப்போ ஒரு மனுஷன் விக்கிரகத்தோட கலந்துட்டான், பணிந்து கொண்டுட்டான் அப்படின்னா அந்த மனுஷனை பகைக்கிறவன் என்று வேதம் சொல்கிறது. ஆனா அதுக்கு அடுத்த வார்த்தையில பாத்தீங்கன்னா பிதாக்களின் அக்கிரமம். அங்க என்ன சொல்லியிருக்குது? ஆமா, பகைக்கிறவன் செத்துட்டான். பகைக்கிறவன் என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான். செத்து போன பிறகு அவனால் உண்டாக்கப்பட்ட அக்கிரமம், அதுக்கு பேர் அது. அப்போ தேவனை சேவிப்பதற்கு பதிலாக, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு பதிலாக, விக்கிரகத்தை சேவிப்பதற்கு, பணிந்து கொள்வதற்கு ஒரு மனுஷன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான்னா அதை அடுத்த சந்ததி ஃபாலோ பண்ணா அதுக்கு பேர் என்னது? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம்னா என்னது? அக்கிரமம்னா என்னது? ஏற்கனவே ஆண்டவரை நேசிக்கிறதற்கு ஏற்படுத்தி வைத்த வழியை அடைத்து விட்டது. நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க? சொல்லுங்க. ஆண்டவரை நேசிப்பதற்கு அவர் வைத்திருந்த முறைமையை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? தடை பண்ணிட்டாங்க. அதனால நம்ம விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டிருந்தோம். கவனிங்கய்யா, அக்கிரமம் என்றால் கர்த்தருடைய வழிகளை தடை செய்வது என்று அர்த்தம். கர்த்தருடைய வழிகளை, ஆமா. அப்போ கர்த்தரை நேசிக்கிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. அந்த வழியை எங்களுடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி விக்கிரகத்தை சேவித்து பணிந்து கொண்டு அந்த வழியில தடைய பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் என்ன செய்ய போறேன்? அந்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். அப்போ எனக்கு முன்னால ஒருவன் தேவனை பகைக்கிறவனாய் இருந்து எனக்கு அக்கிரமத்தை கடத்தினாலும் நான் தேவனால் விசாரிக்கப்படுவேன். ஒருவேளை என் சந்ததிக்கு அக்கிரமத்தை கடத்துவதற்கு நான் ஒரு பகைக்கிறவனாக இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை தான். எனக்கு அவருக்கும். ஒருவேளை நீங்க தான் அந்த பகைக்கிறவன் அப்படிங்கிற கேட்டகரியில வந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே உங்க தாத்தா பாட்டினால பகைக்கிறவங்க கேட்டகரியில அக்கிரமம் கடத்தப்பட்டிருந்தாலும் சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் விசாரிப்பேன். நான் என்ன செய்வேன்? விசாரிப்பேன். இப்ப என்ன பண்ணலாம்? விசாரிக்கட்டு மட்டும்லாமா? எதற்காக சுவிசேஷம் சொல்லப்படுகிறது? எதற்காக இந்த சத்தியத்தின் சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? எதற்காக எத்தனை குற்றச்சாட்டுகளையும் அவமொழிகளையும் தேவ ஜனங்களுக்கும் தேவ சபைக்கும் சொன்னாலும் திரும்பவும் தேச துரோகிகள் என்கிற முத்திரையோடு சபையிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தேவனை பகைத்து உன் வாழ்க்கையிலே அக்கிரமத்தை கர்த்தர் விசாரித்து விடக்கூடாது என்பதற்காக, ஆண்டவர் ஒரு நியாய விதியை உண்மையில் கொண்டு வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் அன்புனால சில காரியங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாருப்பா. அதை நீ தெரிஞ்சிட்டன்னா இந்த நியாய விதிக்கு, நீ இந்த நியாய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அதை சொல்றதுக்கு தாயா, தேச துரோகிகள் அப்படிங்கிற பெயரோடு நாங்கள் அழைக்கப்பட்டாலும் தேசத்தையும் தேவ ஜனங்களையும் அங்கே தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் நேசிக்கிறவர்களாக நாங்கள் அழைக்கிறோம். அப்போ உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை ஆண்டவர் விசாரிச்சிடக்கூடாது.
இப்ப நீ விக்கிரகத்தை விட்டுட்டு கர்த்தரை சேவிக்கிறதுக்கு வந்த பாத்தியா? ஆண்டவர் சொல்றாரு, என் இடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்ய போறேன்? அப்போ நியாயம் விசாரிக்க வேண்டிய ஒண்ணு இப்போ ஆண்டவர் இரக்கம் பெற்றதா மாத்தி வச்சிருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, இரக்கம் பெற்ற இடத்துல இருந்துகிட்டு பழைய குருடி கதவை தரடின்னு அங்கேயே கலக்கிறதுக்கு போறியே, அதுதான் எங்களுக்கு வலிக்குது. அதுதான் எங்களுக்கு வலிக்குது. கவனிக்கிறீங்களா? எந்த நியாய தண்டனையிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்காக இந்த சத்திய சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டதோ, எந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நீ உள்ளே வந்து இரக்கம் பெற்றாயோ, அதே இரக்கத்தை நீ இப்போ காலின் கீழே மிதிக்கிற. அது வலிக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா என்கிற ஆவிக்குரிய தலைவன் தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமா முடிச்சுட்டான். ஆனா முடிக்க போற தருணத்துல எனக்கு சாவு நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து அவன் கொண்டாடிட்டு இருக்கல. பிரபுக்களை கூப்பிடுறான், நியாயாதிபதிகளை கூப்பிடுறான், வாங்கயா இஸ்ரவேலின் பிரபுக்களே வாங்க, உன்ல கவனமா இருங்க, உன்னில கவனமா இரு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறான். நீ ஜனம் பெருத்தவன் என்பதால் உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நீ கொஞ்சம் ஜனங்கிறதுனால தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து, உன்னை அன்பு கூர்ந்து உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை செங்கடலை கடந்து உன்னை வனாந்திர பாதையில தூக்கி சுமந்து இந்த தேசத்துல கொண்டு வந்து உன்னை வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அன்பு. அவர் உனக்கு காண்பித்த அன்பு. ஆனா அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நீ இந்த தேசத்தில் துரத்தப்படாமல் மீந்திருக்கிற சாதிகளோடு கலந்தால், அவர்களுடைய தேவர்களை நினைத்தால், அவருடைய தேவங்களோடு ஆணையிட்டால், அதை சேவித்தால், அதை பணிந்து கொண்டால், சம்பந்தம் கலந்தால், எந்த காரியத்தெல்லாம் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறனோ அதையெல்லாம் செய்ய மாட்டேன். நான் வேற வச்சிருக்கிறேன், வேற காரியங்களை வச்சிருக்கிறேன். என்ன செய்ய போறேன்? நீ ஒரு ஜாதியை துரத்தி விட முடியாது. அவர்கள் உனக்கு கண்ணியா இருப்பார்கள், அவர்கள் உனக்கு வலையா இருப்பார்கள், அவர்கள் உனக்கு சவுக்கா இருப்பார்கள், அவர்கள் உனக்கு முள்ளா இருப்பார்கள். கர்த்தருடைய கோபம் உன்மேல் வரும், நீ சீக்கிரத்தில் அழிந்து போவாய். 13ஆம் வசனத்திலேயும் 16ஆம் வசனத்திலேயும் அப்போ பகைக்கிறவர்களுக்கு, அக்கிரமத்தை விசாரிக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்வேனோ அதைத்தான் உனக்கு செய்வேன். அப்போ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்றாரு, நான் உன்னை நேசிச்சிருக்கிறேன், நான் உனக்கு அன்பு காட்டியிருக்கிறேன், நான் உன்னுடைய மனவாளன், நீ என்னுடைய மனவாட்டி, நீ என்னுடைய கன்னிகை, நீ என்னை நேசிக்கணும், நேசிக்கிறதுக்கு இதை செய். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வாய்களையே பாடுறோம், நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய கற்பனைகளையோ ஆண்டவருடைய கைகளையோ எது கை கொடுப்பதில்லை. அப்போ நேசிக்கிறேன்னு வாயில சொல்லிட்டு கடைசியில பகைக்கிற கூட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற. அதனாலதான் ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன எந்த வாக்குத்தத்தமான நன்மைகளையும் உனக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. ஐயா கவனிங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் சத்துரு பலத்ததினால் அல்ல, ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போனதினாலும் அல்ல, நீ தேவனை நேசிக்கிறதிலே குறைவுபட்டிருக்கிறதினால், நீ கர்த்தரை பின்பற்றுகிறதிலே குறைவுபட்டிருக்கிறதினால் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தடைபட்டு நிற்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ எவனோ சூனியம் வச்சுட்டான், எவனோ மந்திரவாதம் பண்ணிட்டான். இல்ல, தேவனை நேசித்து பார். அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை நியாயம் விசாரிக்கிறதுக்காக உன்னை சபையில வைக்கல, அதை செய்தால் உன்னை வெளியில வச்ச விசாரிச்சு அனுப்பிக்கலாம். அப்போ நிர்ணயம் பண்ணி கொண்ட வாழ்க்கை, எச்சரிக்கையா இருக்கிற வாழ்க்கை, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிகவும் அவசியமானது. இந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 கட்டளைகளில் முதல் 4 காரியங்கள் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி போலத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற 2 கற்பனைகளில் முதற் கற்பனை
தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக. அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அது எங்க இருக்குது அந்த வசனம்? வாசிக்கலாமா? உபாகமம் என் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ம் முழு இதயத்தோடும் ம் முழு ஆத்துமாவோடும் ம் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ம் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். போதுமா? 19 லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமல் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறு. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் இந்த பிரமாணங்களை எப்படி ஜனங்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா, ஒன்னு தேவனிடத்தில் அன்பு கூறு, இன்னொன்று தேவ ஜனங்களிடத்தில் அன்பு கூறு. இப்போ புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்னதான் சொல்லியிருக்கிறாரு? ஒன்று, அடுத்தது. இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிற 4இல் ஒன்று மாத்திரம்தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் இல்லை. எனது ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்பது மாத்திரம்தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு என்ன செய்யப்படல, சொல்லப்படல. இங்க புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஓய்வு நாள் என்பது ஓய்வு நாள் என்கிற அடிப்படையில் நம்ம ஆராதிக்கல. நம்ம அதை கர்த்தருடைய நாள் என்று ஆசரிக்கிறோம். அதை ஆசரிப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை நினைவு கூறும்படியாக. அப்ப நம்ம இப்போ கூடி வந்திருக்கிறது எந்த நாள்ல நம்ம கூடி வரல? ஓய்வு நாள்ல கூடி வரல. என்னைக்கு கூடி வந்திருக்கிறோம்? ஆமா. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறதுக்காக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற 4இல் 3 புதிய ஏற்பாட்டு சபைக்கு நேரடியாக பொருந்தக்கூடியவைகள். அந்த 3ஐயும் தான் இங்க யோசுவா தன்னுடைய அந்திம காலத்திலே தன் தலைவர்களை பார்த்து அவர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அந்திம காலத்துல இவருடைய ஓட்டம் ஜெயமா இருந்திருக்கா, இல்ல கொஞ்சம் அப்படியே வேவரிங் ஆயிட்டாரா? இல்ல, சரியா தான் இருந்திருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு வாஞ்ச, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வெளிச்சம் கொடுக்கிற சூரியனாகவே இருந்துடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் அன்பை நாம் பெற்றிருக்கிறோம். அன்பை பெற்றிருக்கிறோமா? இப்போ நான் அன்பு காட்டணும். அந்த அன்பு காட்டினாதான், அந்த அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நான் உறுதியா கொண்டிருந்தாதான் தேவ ஜனங்களோடு நான் ஐக்கியம் உள்ளவனாக இருக்க முடியும். தேவ ஜனங்களோடு என்ன செய்ய முடியும்? அங்க இல்லைன்னா இப்ப விக்கிரகத்தை சேவித்தா என்ன செஞ்சிருவாங்க? கொலை செய்யாதிருப்பாயாக, அது போயிடும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அது போயிடும். அடுத்தது ஜனங்களுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த 6 காரியங்களையும் இவன் என்ன செஞ்சிருவான்? மீறுவான். அப்போ தேவனோடு ஒரு மனிதன் கொண்டிருக்கிற அன்பின் அடிப்படையில தான் தேவ ஜனங்களுக்கு அவன் வெளிச்சமாக நிற்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற இந்த வாய்ப்பு தந்திருக்கிற இந்த தருணத்தில் இதை குறித்து நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. அதுல ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். யோசுவா 22ஆம் அதிகாரம், ஏற்கனவே நான் சொன்னதுதான். யோசுவா 23 13ஆம் வசனத்துல பாருங்க. அப்போ கவனிங்க, அந்த 3வது வசனத்துல என்ன இருக்குது? நீ பின்வாங்கி போய் சம்பந்தம் கலந்து அவர்களிடத்தில் உறவாடினால். சரியா? அதான் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்னதாக என்ன செய்ய மாட்டார்? துரத்த மாட்டார். ஆனா அதே ஆண்டவர் தான் என்ன சொல்லியிருந்தார் ஏற்கனவே? பெரிய பலத்த ஜாதிகளை உனக்கு முன்னதாக செஞ்சிருவேன், துரத்திடுவேன். ஒருவன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேரை துரத்துவான். நானே உனக்கு முன்னதாக என்ன செஞ்சிருவேன். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கவனிக்கணும். உனக்கு முன்னதாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து, என்ன தேசத்திலிருந்து? நல்ல தேசத்தில். இந்த நல்ல தேசம் அப்படிங்கிற வார்த்தை 16வது வசனத்துல இருக்கு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இருக்கா? அதே வசனத்துடைய கீழ்ப்பகுதியில் இருக்கு பாருங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசம். நல்ல தேசம், நல்ல தேசம் தான். ஆனா ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா இருக்க. அடுத்தது அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் சவுக்காகவும் இருப்பார்கள் என்று
நிச்சயமாய் அறியுங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை வாழ்க்கையை, வாக்குத்தத்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவர்களா இருக்கணுமா, அல்லது ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவர்களா இருக்கணுமா? நல்ல தேசத்துல அடிமைகளை போல வாழணுமா, அல்லது நல்ல தேசத்துல சுதந்திரவாளிகளை போல வாழணுமா? கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற சபையில நம்ம விடுதலையோடு வாழணுமா, இல்லைன்னா ஏதோ அங்க இருக்கும்போதும் கடன் இருந்துச்சு, இங்க இருக்கும்போதும் கடன் இருந்துச்சு, அங்க இருக்கும்போதும் பிசாசு என் மேல ஏறி நிற்சான், இங்கேயும் ஏறி நிற்சான், இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இப்படியே வாழணுமா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ரிசல்ட் எங்கதான் இருக்குன்னா, ஆண்டவரை நேசிக்கிற நேசத்துலதான் இருக்கு. வார்த்தைகளை சொன்னா பார்த்தாரு. அதனாலதான் பழைய பசுத்தவான்கள் எல்லாம் எப்படி சொன்னாங்க தெரியுமா? எப்படி பாட்டு எழுதலாம்? கடவுளல்ல கையின் சீத்திரமும் தெய்வமல்ல, கல்லும் மண்ணும் கடவுளல்ல கையின் சீத்திரமும் தெய்வமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மழங்கடித்தார். தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மழங்கடித்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், வாழும் பாங்கரை மீட்டெடுத்தார், நிகரே இல்லாத துதி பாடிட இயேசுநாதா. உபாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3 14 வரைக்கும். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கிடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன்
சேர்ந்து சொல்லுவோம் ஆமென்.